உங்கள் இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இல்லை, ஆனால் நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணணும்னா நான் சொல்கிறேன் இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லிசனிங். இன்டர்வியூவர் பேசும்போது வந்து நம்ம அவங்களுக்கு கிளியராக லிசன் பண்ணணும். இன்கேஸ் அவங்க சொல்கிறது புரியலனா நம்ம பிளாங்காக இல்லாமல் அவங்க கிட்ட could you please repeat அப்படின்னு சொல்லி கேட்கணும். செகண்ட் வந்து ப்ரிப்பரேஷன். நீங்கள் வந்து காமனான இன்டர்வியூ கொஷின்ஸை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வை ஷுட் வி ஹையர் யூ, இந்த மாதிரி சில காமனான இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். தேர்ட் விஷயம் என்னன்னா, ப்ரிப்பரேஷன் மட்டும் பத்தாது, நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸும் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை வந்து உங்கள் ஒரு மார்க் இன்டர்வியூஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலிஸ் கிட்டயோ மார்க் இன்டர்வியூஸ் கொடுத்து நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை லிசன் பண்ணிட்டு எங்கெங்கே கரெக்ஷன் இருக்கோ அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும். ரீடிங் வந்து உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்கள் ஒகாபுலரியும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மேகசின்ஸ் ரீட் பண்ணலாம், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய நல்ல இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட